அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க போகிற மிகப்பெரிய தலைப்பு மாரடைப்பு உள்ள அல்லது மார்பிலே இதய நோயாளிகளுக்கு மிகவும் ஆறுதலாகவும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்க்கின்றோம். ஆகவே ஆரம்பம் முதல் முடிவு வரை வீடியோவை பாருங்கள். இங்கே நீங்கள் இந்த சேனல் தொடர்ந்து உங்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான அனைத்து விளக்கங்களையும் கொண்டு வர இருக்கின்றோம். ஸோ அதனாலே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, மார்பு வலி இருந்தால் உடனே ஸ்ட்ரென்த் போட வேண்டுமா அல்லது மருந்து மட்டும் போதுமா? பல ஆண்டுகளாக மருத்துவ உலகில் இந்த பெரிய கேள்விக்கு பதிலளித்தது இஸ்கீமியா ட்ரையல். இஸ்கீமியா ட்ரையல் என்றால் அது ஒரு கடைசியாக, அதாவது 2020ஆம் ஆண்டு நடந்த இதய சம்பந்தமான ஒரு ஆய்வு, எளிமையான ஆய்வு. அதில் வெளியிட்ட அந்த ஆய்வு என்ன சொல்லு, இப்படித்தான் நம்மளோட இதயம் இருக்கும், சரிதானே? இந்த இதயத்தில் பாருங்கள், இந்த இரத்த நாளங்கள் இதயத்துக்கு மேலே படிஞ்சிருக்கு. இந்த இரத்த நாளங்கள் தான் கொரோனரி என்று அழைக்கப்படும். இந்த இரத்த நாளங்களில் தான், இதற்கு உள்ளதான் அந்த கொழுப்பு படிவு ஏற்பட்டிருக்கும். ஆகவே இந்த கொழுப்பு படிவு இதுகளுக்கு ஏற்படுவதைத்தான் நாங்கள் சரி செய்கிறது. ஸோ அதில் அதை பல வகையாக பிரிப்பார்கள். அதை பற்றிய விளக்கங்கள் இங்கே காணப்படுகிறது. அடுத்ததாக பாருங்கள், உள்ளே கொழுப்பு பதிஞ்சிருக்கு, இந்த கருப்பால் காட்டியிருக்கு. அதை கொஞ்சம் சூம் பண்ணி விரித்து காட்டியிருக்கிறார்கள். அதாவது இது நார்மலாக உள்ள நாடகங்கள், இந்த கொழுப்பு படிந்த நாடகங்கள். இந்த பாருங்கள், ஒரு பக்கம் கொழுப்பு படிந்து இவ்வளோ சின்னனாக இருக்குது. ஸோ இதை இன்னும் விரிவாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த படத்தில் நார்மல் ஆர்டரி இங்கே பாருங்கள் கொழுப்பு படிஞ்சிருக்கு. அதுவும் பாருங்கள் இன்னும் விரிவாக காட்டியிருக்கிறாங்க. அதை பிளக் என்றும் அழைப்பார்கள். இது நார்மல் இரத்த ஊடுறம். இதுதான் இந்த படிஞ்ச இடம். இப்போ இதை வட்டி மற்ற வியூவில் பார்க்க இப்படி தெரியும். ஸோ அதை இன்னும் விரிவாக பார்க்க படத்தில் எக்ஸ்ரே அல்லது எக்கோகிராஃபி ஸ்கேனர் அதுகளில் இப்படி தெரியும். ஸோ இதுதான் அந்த விளக்கம். இப்போ நாங்கள் படத்தை பார்த்துட்டோம். அடுத்து தொடர்ந்து இந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்றதை பார்த்தோம் என்பதை நாங்கள் இப்போது மிக விரிவாக பார்ப்போம். முதலில் இஸ்கீமியா என்றால் என்ன? நமது இதயத்துக்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் கொரோனரி இரத்த நாளங்கள் கொழுப்பு படிவு காரணமாக குறுகிவிட்டால் இதய தசைக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காது. அதுதான் இஸ்கீமியா. ஸோ அதன் அறிகுறியாக என்ன இருக்கும் என்று சொன்னால், மார்பு வலி, படியில் ஏறும்போது மூச்சு திணறல், மற்றது உடல் சோர்வு. 2020இல் வெளியான இஸ்கீமியா ட்ரையல் என்பது 5000க்கு மேற்பட்ட இதய நோயாளிகளை கொண்ட பெரிய சர்வதேச ரேண்டமைஸ் ட்ரையல். இந்த ஆய்வில் மொழிரேட்டில் சர் இஸ்கீமியா உள்ளவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களை 2 குழுக்களாக பிரித்தனர். மருந்து மட்டும் அல்லது ஸ்ட்ரென்த் வைத்து அல்லது பைபாஸ் சர்ஜரி ப்ளஸ் மருந்து, அதாவது ஸ்ட்ரென்த் வச்சிருப்பினும் அல்லது பைபாஸ் சர்ஜரி செய்திருப்பினும் அதோட மருந்தை பாவிக்கிறார்களும் 2வது குரூப்பும். முதலாவது எந்த பைபாஸோ எந்த ஸ்ட்ரென்த்தோ வைக்காமல் மருந்து மட்டும் எடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ 2 பேருக்கும் ஒரே அறிகுறி தான். ஒரு ஆளுக்கு மருத்துவம் செய்து அல்லது ஆப்ரேஷன் செய்து ஒரு குரூப், ஆப்ரேஷன் செய்யாமல் மருந்து மட்டும், அதாவது பயந்தவர்கள் அல்லது அதை செய்ய தயங்குவர்களுக்கு, இப்படி 2 குரூப்பாக பிரித்து இந்த ஆய்வு நடந்திருக்கிறது. முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னால், சென் போட்டால் உயிர் காக்கப்படுகிறதா? இதுதான் முதலாவது பதில். அல்லது ஹார்ட் அட்டாக் குறைந்ததா? இந்த 2 கேள்விக்குமான பதிலை ஆராய்வது தான் இந்த 2 குரூப்பாக பிரித்து நடந்திருக்கிற இந்த ஆராய்ச்சி. அதில் எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியான தகவல் கிடைத்திருக்கு. என்னென்னு சொன்னால், ஸ்ட்ரென்த் போட்டால் உயிர் காக்கப்படுதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதாவது ஹார்ட் அட்டாக் குறைந்ததா என்றால் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆகவே இப்போது அதனால் என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ரென்த் போட்டாலும் அல்லது சர்ஜரி செய்தாலும் செய்ய வேணாம் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் 2 முடிவும் கிட்டத்தட்ட ஓரளவாக இருக்குது. அப்போ அதில் என்ன முடிவு கிடைக்குதுன்னு சொன்னால், முக்கியமான ஒன்று, மிகவும் கடுமையான மாறுவலி இருந்தவருக்கு சென் குரூப்
ஸ்ட்ரென்த் குரூப்பில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தது. அதாவது ஸ்டேபிள் இசத்தேமியா நோயாளிகளுக்கு உடனடியாக ஸ்ட்ரென்த் அவசியமில்லை. இப்போ இதாவது என்னென்னு சொன்னால், இப்போ 50 அல்லது 60 70% கொரோனரி நாளத்தில் அடைப்பு இருந்தாலும் சில பேருக்கு வந்து ஹார்ட் சரியாக பம்ப் பண்ணி கொண்டு இருக்கும், சரியாக ரத்த ஓட்டம் இருக்கும், சரியாக இருக்கும். இப்போ அவைகள் வந்து ஒரு கவலை இல்லை ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் இருந்தால், கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மாற்றி கொண்டு இருந்தால் ஸ்ட்ரென்த் அவசியம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது அவர் ஒரு நோயாளியின் ஒரு இதை பொறுத்து தான் அந்த முடிவுகளை எடுப்பினும். ஆனால் இந்த ஆய்வில் வந்து லெஃப்ட் மெயின் கண்ட்ரி அல்ட்ரி சர்விக் பிளாக் உள்ளவர்களும், அக்யூரேட் ஹார்ட் அட்டாக் உள்ளவர்களும், சர்வர் ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவர்களுக்கும் இதில் உள்ளடக்கப்படையில். அப்படியான இப்படிப்பட்ட கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு உடனடியாக இன்டர்வென்ஷன் அவசியம். சரிதானே? இந்த ஆய்வுக்கு பிறகு உலக மருத்துவ முறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. டாக்டர் முதலில் என்ன செய்வான்னு சொன்னால், நல்ல மருத்துவ சிகிச்சை, லைஃப் ஸ்டைல் மாற்றம், அந்த ரிஸ்க் ஃபேக்டரல் கண்ட்ரோல், அதாவது மன அழுத்தங்கள் அப்படிப்பட்ட இது, அல்லது உணவு முறையில் மாற்றங்கள், அப்படி அதை எந்த இதுக்கு வேறு காரணமாக இருந்ததோ அதை மாற்றினா சரி. ஸோ அதன் பிறகு தான் இனாபிஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி சிந்திக்கிறார்கள். ஸோ முடிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஸ்ட்ரென்த் லைஃப் சர்வ் அவசியம்தான். ஆனால் அது அவர்களுடைய நோயாளிகளினுடைய மனநிலையை பொறுத்தது, நோயாளிகளுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து. நோயாளிகள் சரியாக ஒத்துழைத்தால் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில கடுமையான சூழ்நிலைகளை பொறுத்து ஸ்ட்ரென்த் அவசியம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல அரிய தகவலை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.